எங்கேயுமே கூட்டிட்டு வர மாட்டேன். மன்னிச்சிருங்க. அது பசங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு அடி ஒண்ணும் படலையே. தேங்க்யூ. வாங்க பசங்களா, அம்மா சொல்றத கேட்கணும். சார், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இது ஓகே. அட, நீங்க செலக்ட் பண்ணதை எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க. இந்த தனு பாரு. இந்த செயினா? த்ரிஷா, கொஞ்சம் ஹெவி ஏதாவது செலக்ட் பண்ணு. தனு, உனக்கு தான் தெரியும்ல நான் ஹெவியா எதையும் போட்டுக்க மாட்டேன். ஆனா ஆனிவர்சரி அன்னைக்கு நீ போட்டுக்கலாம் இல்லையா? ஸ்பெஷல் டேக்காக ஸ்பெஷல் நெக்லஸ். ரைட் பிரபா? இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு. இது உனக்கு கண்டிப்பா சூட் ஆகும் த்ரிஷா. ட்ரஸ்ட் மீ. நீ என்ன சொல்ற பிரபா? பர்ஃபெக்ட். இத பேக் பண்ணிடுங்க. மேம், அங்க அபி சாருக்கு என்னாச்சு அபிக்கு? என்னாச்சு? பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன பையன் அவரை இடிச்சிட்டான். அதனால லைட்டா டிஸ்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு ஒன்றும் ஆகல. அந்த பையன் அவனுக்கு எதுவும் அடிபடல? இல்ல சார், 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஓகே, நீங்க எந்த மாடலை செலக்ட் பண்ணிருக்கீங்க சார்? அபி, அபி என்னாச்சு? ஆர் யூ ஓகே? அந்த சேல்ஸ்மேன் இங்க ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னா? ஒண்ணும் இல்ல தனு, ஒரு சின்ன பையன் வந்து என்ன இடிச்சிட்டான். ஓகே. அபி, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போன அந்த தாலி செயின் எங்க? அவன் வந்து என் மேல இடிச்சதும் தாலி கீழே விழுந்துருச்சு. விழுந்துருச்சா? அபி, அந்த தாலி எனக்கு வேணும். அது என் கையை தவறி பிரக்யாவோட கழுத்துல விழுந்துருச்சு. ஒருவேளை கடவுள் கூட என் கையில இருக்கிற தாலி பிரக்யாக்கு சேரணும்னு நினைச்சிருப்பாரு. So you mean கடவுள் மறுபடியும் அவ உங்க லைஃப்குள்ள வரணும்னு நினைக்கிறாரா? அபி, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். கடவுள்லாம் நீ எப்ப நம்ப ஆரம்பிச்ச அபி? தற்செயலா நடந்தது கடவுளோட விருப்பம்னு சொல்ற? இது கடவுளோட விருப்பமா இல்ல ஓ விருப்பமா? கடவுள் நினைச்சிருந்தாருன்னா பிரக்யா வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. கையில இருந்து தாலி கீழே விழுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அபி. கடவுளோட விருப்பம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பாரு, அவள எவ்வளவு இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்றா. அந்த தாலி அவ கழுத்துல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அது எப்படி எடுக்கிறான்னு பாரு. என்ன சார்ந்த எந்த விஷயமும் அவளுக்கு வேண்டாம்னு நினைக்கும் போது நான் எந்த ஒரு விஷயத்தையும் அவளுக்கு பேர்டன் ஆக்க கூடாது. அது தாலியா இருந்தாலும் சரி, என் காதலா இருந்தாலும் சரி. நான் போய் தாலியை எடுத்துட்டு வரேன். அதை நீ எப்பவோ எடுத்துட்டு வந்திருக்கணும் அபி. தெரியலையே, நீயே திரும்ப வரணும்னு நினைக்கிறியா இல்ல நீ நம்புற கடவுள் உன் அபியோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரா? எதுவா இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. ஏன்னா இந்த முறை நான் என்னோட பிரெயினை மட்டும் இல்ல, என்னோட காதலையும் யூஸ் பண்றேன். அபி சென்டிமெண்டலா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனை சமாளிச்சிட்டேன். அவனை கீழே அனுப்பிட்டேன். அவன் போய் அந்த தாலியை வாங்கிட்டு வந்துருவான். இந்த பிரக்யாவுக்கு ஊர்ல இந்த ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கிடைச்சதா என்ன? ஒருவேளை இவ அபி வேணும்னே அவ இந்த கடைக்கு வந்தாளா? அவளை பார்த்து அபி சென்டிமெண்டலா யோசிக்கணும்னு நினைச்சிருப்பா.
அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், அபி அவளுக்கு சொந்தமாக மாட்டான். நான் எங்களோட உறவை அறுக்க விட மாட்டேன். என் மனசுல இருக்கிற நம்பிக்கையை நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். ஏன்னா இந்த உறவு என் தாலியால ஏற்பட்டது. என் தாலி தான் என்னோட வாழ்க்கை. எங்க 2 பேரோட உறவு என்னைக்கும் பிரியாது. அது கடவுளோட விருப்பம்னு சொல்லுவாள். கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க பிரக்யா. நான் இனிமே ஒண்ணு தூரமா தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க எதை செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்க இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல. Thank you. Yes. Okay, let's go. I'm so sorry. பரவாயில்ல. இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இருங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க. தேங்க்யூ. Are you okay? Let's move. தேங்க்ஸ் மேடம். ஐம் சாரி. அது அங்க மேல ஒரு சின்ன பையன் வந்து என்னை இடிச்சிட்டான். என் கை தவறி உன் கழுத்துல அதை நான் வேணும்னு ஒன்றும் போடல. நீங்க வேணும்லாம் ஒண்ணும் பண்ணல. எதுக்காக அப்படி பண்ண போறீங்க? தாலி பொதுவா பொண்டாட்டிக்காக தானே வாங்குவாங்க. என்ன ஹோக் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வேணும்னா அது வரலனா நான் அதை எடுத்து உனக்கு தனு, நீ ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ற? எந்த தாலி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோ, அபி அதே தாலியை அவ கழுத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் தான் கட்டி விட்டான், இன்னைக்கு அவன் தான் எடுக்கிறான். இதை விட நல்ல சீன் வேற என்ன இருக்க முடியும்? ஆக்சுவலி இதை பார்த்து சந்தோஷப்படணும். இந்த அபி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இது இது வரமாட்டேங்குது. நீ ஒரு வேலை பண்ண, இதை நீ அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. அங்க போய் நீ ட்ரை இது என்னோடதுல, நான் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? உனக்கான எல்லாத்துக்கும் நீ தூரமா இருக்கியே. என்ன? ஒன்றும் இல்லை, இதோட ஹூக் உன்னோட ட்ரெஸ்ல மாட்டிக்கிச்சு. நான் ஓவரா இழுத்தனா அது கிழிஞ்சிரும். அதனால நான் ஸ்டாஃப் யாரையாவது கூட்டிட்டு வரேன்.
ஹாய் பிரக்யா. எப்படி இருக்க நீ? எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஏன் என்ன வந்து பார்க்கல? நான் இங்க இல்லவே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஓ, வந்ததும் உன்னோட வேலையை நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட இல்ல? அபிய பாக்குறது, சென்டிமெண்ட் சீன் கிரியேட் பண்றது, மறுபடியும் வலையில மாட்ட ட்ரை பண்றது. என்ன பேசுற நீ? நான் தப்பா என்ன பேசிட்டேன்? என்ன பிரக்யா நீ? அபிய நீ எத்தனை முறை பாத்திருக்க? என்ன இப்பதான் மீட் பண்ற? ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீ அபிய பாக்குறது, அடிக்கடி பாக்குறது அதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்ல, எல்லாமே உன்னோட பிளான். உன்னோட கழுத்துல இருக்கிற இந்த தாலி இது கூட தற்செயலா விழுந்ததா இல்ல? இங்க பாரு, யாரோ ஒரு பையன் வந்து இடிச்சிட்டானா, அதனால அவர் கையில இருந்த தாலி கீழே விழும்போது ஏன் மேல வந்து விழுந்துருச்சு. ஓ, எவ்வளவு அழகான ஒரு கோஇன்சிடென்ஸ். ஏனோ நான் இவ்வளவு வருஷமா அபி கூட இருந்துட்டு இருக்கேன், ஆனா எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையே. தாலிய விட்டு தள்ளு, அவன் கையில இருந்து எப்பவுமே ஒரு பூ கூட விழுந்தது. நீ என்னதான் சொல்ல வர? சொல்றேன், இந்த தாலி உன்னோட கழுத்துல ஒன்னும் தற்செயலா வந்து விழல. நீதான் வேணும்னே கீழே விழ வச்சிருக்க. இது எல்லாமே உன்னோட பிளானிங் தான். அபியை இடிக்க சொல்லி அந்த பையனை நீ தானே அனுப்புன. அப்பதான் அவன் இடிச்சு அபி தடுமாறி அவன் கையில இருக்கிற தாலி நேரா அவன் கழுத்துக்கு வந்து விழும் இல்லையா? நீ மறுபடியும் அபிய சொந்தமாக்கிக்க ட்ரை பண்ற. அபி உன்னை பார்த்தது கடவுளோட விருப்பம்னு நம்ப வைக்கிற. ஆனா நான் உனக்கு ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறேன். நீ திரும்ப வந்தாலும் முதல்ல மாதிரி எதுவுமே இருக்காது பிரக்யா. நீ ஒரு முறை வந்து எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்காம தடுத்துட்ட. ஆனா இந்த முறை கடவுளே நினைச்சாலும் எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதே கடவுளை சாட்சியா வச்சு லீகலா அபிய நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். என்ன நீ இப்ப சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? உன் கழுத்துல விழுந்திருக்குல்ல இந்த தாலி, இதுக்கு மேல எனக்கு தான் உரிமை இருக்கு. இது என்னோட தாலி. மரியாதையை உன் கழுத்துல இருந்து இதை எடுத்துரு. பிரக்யா, நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, மிஸ்டர் அபிஷேக் யாருன்னா என்னோட புருஷன். அவர் இந்த தாலியை வாங்கினது எனக்காக. தனுஸ்ரீ அபிஷேக் அவரோட பொண்டாட்டிக்காக. எஸ் பிரக்யா, அபிஷேக் என்னோட புருஷன், நான் அவரோட பொண்டாட்டி. நீங்க 2வது கல்யாணம் எதுக்கு பண்ணீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க தனுவ. ஓகே, பிரக்யாக்கு இந்த நியூஸ உடனே சொல்லி ஆகணும். பிஆர் மீட்டிங் நல்லபடியா போச்சு. மீட்டிங்க்கு அப்புறம் ரொம்ப நல்ல என்டோர்ஸ்மெண்ட் கிடைச்சது. இந்த நியூஸை கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்லப்போனா இந்த டீல் எனக்கு பிரக்யாவால தான் கிடைச்சது. ஆக்சுவலா என்னுடைய எல்லா வேலையும் அவளால தானே நடக்குது. அவ இல்லைன்னா என் லைஃபே இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா, அவ தான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ தன்னை என்னுடைய மேனேஜர்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறா. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஃபேமிலி. ஆனா அவ அப்படி நினைக்கல. இதுல அவளுடைய தப்பு எதுவும் கிடையாது. அந்த சென்னைக்காரன் அவன் கூட எல்லாட்டையும் அவன் மனசுலயே தான் இருந்துகிட்டு இருக்கான். அவனை தான் பிரக்யா எல்லாமே நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. இவளோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. வெல் டியூட், ஜஸ்ட் கோ கெட் ஹர். அவளுக்காக அவ எதுவுமே வாங்கியிருக்க மாட்டான்னு தெரியும். அண்ட் இந்த என்டோஸ்மெண்ட் டீலுக்காகவே அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தே ஆகணும். ஓகே, என்னாச்சு? உன்னால நம்ப முடியலையா? கஷ்டமா இருக்கா இல்ல உன்னால தாங்க முடியலையா?
உன்னோட பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் பேர் மேல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பிரக்யா, அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடதுதான். நீதான் வந்து தேவையில்லாம என் ப்ராப்பர்ட்டி மேல சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த. பெரிய சாவித்ரி மாதிரி ஸ்வீட்டா பேசி வீட்ல எல்லாரையும் ஏமாத்திட்ட. அப்படியே அந்த வீட்டோட மருமகள் ஆயிட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா பிரக்யா? நீதான் என்கிட்ட ஒரு முறை சொன்ன, பொய்ங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொன்ன. இப்ப பாரு, நீ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு என்னோட அபி முழு உரிமையோட எனக்கே கிடைச்சிட்டான். நீ பண்ண எதையுமே நான் பண்ணல. நடிப்பு, நாடகம் ஆடுறது எதையும் பண்ணல. ஏன்னா அபி எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டான். உன்னை பார்த்ததுதான் அவன் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய தப்புன்னு. என்னதான் உண்மையா அவன் காதலிச்சான். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீதான் ஒரு நாள் என்கிட்ட சொன்ன, ஒன்னா இருக்கிறது மட்டும் காதல் இல்ல, அதை கடைப்பிடிக்கணும்னு சொன்ன. இப்ப பாத்தியா, நான் அபி கூடவே இருக்கேன், அந்த உறவையும் மெயின்டைன் பண்றேன். நீதான் போயிட்ட. அபியோட நிலைமை என்னன்னு பார்க்க கூட நீ வரல. ஆனா இப்ப எதுக்காக வந்த? அபியோட லைஃப்ல உனக்கு எந்த இடமும் இல்ல. அவனோட மனசுல கூட உனக்கு இடம் இல்ல. அவன் என்னோட ஹஸ்பண்ட். நீ என்ன அப்படி பாக்குற? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் புருஷன் எங்க போறான், என்ன பண்றான்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். யூனோ பிரக்யா, எனக்கு எல்லாம் தெரியும். என் புருஷன் மேல உனக்கு ஒரு கண் இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. யாராவது நம்மளோட புருஷனை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த தப்பான கண்ணு தான் புருஷன் மேல படாம பாத்துக்கிறது பொண்டாட்டியோட கடமைன்னு சொன்ன. இப்ப நான் தான் அபியோட பொண்டாட்டி. அதனால நீ கொஞ்சம் தூரமாவே நில்ல. ஏன்னா நான் உன்னை அபியோட லைஃப்ல இல்ல, அவன் பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன். இங்க பாரு தனு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் அவரை நெருங்கணும்லாம் நினைக்கவே இல்லை. நீ பொய் சொல்லிட்டு இருக்க. இத பாரு பிரக்யா, நான் உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணல, உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். என் புருஷன் கிட்ட இருந்து நீ தயவு செஞ்சு தூரமாவே இரு. பிரக்யா, அபி விஷயத்துல நீ இது வரைக்கும் என்ன எவ்வளவு தப்பா திட்டிருப்ப. நான் ஒழுக்கம் இல்லாத பொம்பளை, இன்னொரு குடும்பத்தை கலைக்க வந்தவ, இந்த மாதிரி எவ்வளவு பேச்சு நீ என்ன பேசியிருப்ப. கொஞ்சமாவது நீ அப்பெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்ப நீ சொன்னதையே தான் நான் உனக்கும் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்துச்சுன்னா அபி முன்னாடி என்னைக்கும் வராத உன் முகத்தை அவங்கிட்ட காட்டாத. இங்க பாரு தனு, நீ எதுவுமே பேசாத பிரக்யா. நீ இப்போ ரெட் ஹேண்டடா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னோட அபியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் நீ இங்க வந்திருக்க. என்ன பேசுற நீ? இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும் பிரக்யா. அபிக்கு அப்புறம் நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதான் இங்க திரும்ப வந்துட்டியா? உன் பழைய ட்ரிக்ஸ ப்ளே பண்ணி அபி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வந்தியா? இங்க பாரு தனு, நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேச, ஆனா மிஸ்டர் சிங்கை இந்த பிரச்சனையில இழுக்காத. ஏன்னா அவர் மரியாதையா வாழ்றவரு, நான் அவர் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும் பத்தாது பிரக்யா. உன் புருஷனை நீ கொஞ்சம் லவ் கூட பண்ண கத்துக்க. ஏன்னா அப்பதான் நீ உன் புருஷனோட சந்தோஷமா இருப்ப, நான் ஏன் புருஷனோட சந்தோஷமா இருப்பேன். தனு, நீ ஏன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இங்க என் புருஷனோட தான் நீ வந்திருக்கேன். உன் புருஷனோட தான் இங்க வந்தன்னா அவர் கூடயே நீ இருக்க வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்காக நீ ஏன் புருஷன்? தனு, நான் உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. உனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. போறதுக்கு முன்னாடி என்னோட தாலி என்கிட்ட கொடுத்துட்டு போ.